வணக்கம். நம்ம பல குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறதே அந்த விளையாட்டு பீரியடுக்காக தான். அந்த விளையாட்டு பீரியட்லேயும் இப்போ புக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட தமிழக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் எஜுகேஷன் புக் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை விளையாட்டு பீரியட்லேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த புக்கில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் விளையாடுற விளையாட்டுகளோட ரூல்ஸ், ஃபுட்பாலாக அதுக்கு எத்தனை பிளேயர்ஸ் இருக்கணும், கோல் போஸ்ட்டோட டைமென்ஷன்ஸ் என்ன, எவ்வளோ ஃபீல்டு எப்படி இருக்குது டைமென்ஷன், இந்த மாதிரி அதை பற்றின ரூல்ஸு, கேம் பற்றின அவேர்னஸ், இதை பற்றிய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யோகாவை பற்றி, மெடிடேஷன் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்க போகுது. இன்றைக்கி இந்தியா ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய இஷ்யூ என்னென்னா, ஒரு பக்கம் ஒபிசிட்டியும் குழந்தைகள் கிட்ட அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் மால் நியூட்ரிஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம நிறைய உணவை சாப்பிட்றோம், எந்த உணவு சரியான உணவு அப்படிங்கிற புரிதல் நம்ம குழந்தைக்கு சின்ன வயசுலேயே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தில் நியூட்ரிஷன் பற்றின தகவலும் ஊட்டச்சத்து பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அதுவும் இந்த புத்தகத்தில் நம்மளுக்கு சிலபஸில் ஃப்ரேம் பண்ணி குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தமிழக அரசு நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.